பெற்றொரு தெய்வ நிகழ்வுக்காக கடும் வெயில் காலத்தில் வெளியே செல்லும்போது குடை கொண்டு போவோம். காலை ஒவ்வொரு நாட்களும் குளிப்போம். பக்கத்தில் குளம் ஒன்று இருக்கிறபடியால் அங்கு சில நேரம் குளிக்க போவோம். கடலுக்கும் அண்ணர் மேல் குளிக்க போகும்போது நானும் போய் கரையில் நின்று குளிப்பேன். போனதுண்டு. நிறைய தண்ணீர் குடிப்போம். மோர் அம்மா மோர் கரைப்பா குடிப்போம். அத்துடன் காலையில் வெங்காயம் போட்ட பழைய சோற்று தண்ணி சில சமயம் குடிப்பதுண்டு. பின்வளவு நிறைய தென்னை மரம் இருக்கிறபடியால் இளநீர் பிடுங்கி குடிப்பதும் உண்டு. அதிகமாக கொக்கத்தடி இருக்கு, அதிகமாக நான் அதை பிடித்து கொள்ளுங்கிறது. சில நேரம் சில தாம்பியர் ஏறுவார்கள், எறியும் பிடுங்கி தருவார்கள். சின்ன கட்ட மரங்கள் தானே உண்டு. அதை நான் எழுதையில் நானே சொல்கிறேன். அதிகமாக பனையின் பத நீர் அது வீட்டிலே பனையில் இறக்கி தருவார்கள். அது நல்ல இனிமையானது இருக்குது, குளிர்மை என்று சொல்லி அது இருந்துட்டு எங்களுக்கு அப்பா செய்து தாரவர், அதை எடுத்து தாரவர். எங்களோட வீடு பெரியது, சுற்றி வர மரஞ்செடிகள் இருப்பதால் வெக்கை அதிகம் இல்லை. அந்த அடுப்புதி சமைக்கும் போது தான் வெக்கையாக இருக்கும். முற்றத்துக்கு தண்ணீர் தெளித்து செய்வதும் உண்டு. நன்றி, வணக்கம். தர்ஷினி. மிக்க நன்றி ஜெயந்தி. இன்றைய பெற்றோரை தெய்வத்திற்கான தலைப்பு அன்று எங்கள் ஊரில் எங்கள் வீட்டில் கடும் வெயில் காலங்களில் தினம் எங்கள் வாழ்க்கை முறையும் பரிகாரங்கள். அன்று ஊரில் எங்கள் வீட்டில் கடும் வெயில் காலங்களில் தினம் எங்கள் வாழ்க்கை முறையும் பரிகாரங்களும் பற்றி தந்திருந்தார். முதலில் எழுதிய சிறப்பித்திருந்தவர் தியானடேசன் அவர்கள். அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். மிக்க நன்றி ஜெயந்தி. அடுத்ததாக சாந்தினி துரையரங்கன் அவர்கள் எழுதியிருக்கிறார். வாசித்தளிக்க ஒவ்வொருத்தராக வாசித்துக் கொள்வோம். அப்போ நான் வாசிக்கிறேன். சரி, அடுத்ததுக்கு தயாராகுங்க. இணைகிறார் சாந்தினி துரையரங்கன் அவர்கள். எங்கள் வீட்டில் சித்தப்பாக்களின் சிற்றுந்து நிற்பாட்டு கொட்டகை பனை ஓலையால் மேயப்பட்டு இருந்தது. வெயில் காலங்களில் அக்கொட்டகைக்குள் கட்டில் போட்டு படுப்போம். நல்ல குளிர்மையாக இருக்கும். எங்கள் வீட்டிற்கு வருகின்ற கிருஷ்ணபிள்ளை வாத்தியார் இது கனகமால் என சொல்லி இருப்பார். திருமுருகாற்றுப்படை பாடுவார். குளிர்மைக்கு மோர் இளநீர் குடிப்போம். வீட்டு வளவில் பனைகள் வேம்பின் இயற்கை காற்று இதமாக இருக்கும். வீட்டின் தெற்கு வாசல் கதவை திறந்து அதில் படுப்பது ஆனந்தம். நினைவுகளை மீட்ட பாமுகத்திற்கு நன்றி என்று கூறி விடைபெறுகிறார் சாந்தினி துரையரங்கன் அவர்கள். மிக்க நன்றி, சிறப்பான வாழ்த்துக்கள். தொடர்கிறார் வசந்தா ஜெகதீசன் அவர்கள். வாசித்தளிக்க இங்கே நேவிசவர்கள். போன வாரம் எழுதுனதுல இருக்குதா? அதை கிட்ட ஓடியாங்க. ஜியாண்டி உங்கள்ட்ட இருக்கிறதா இந்த வரிகள்? என்னட்ட இது இல்ல. சுவாதினியிலையும் அப்போ நான் வசந்தா இருக்குது, அதுக்கு தயாராகி கொள்ளுங்க. நான் வசந்தா ஜெகதீசன் அவர்களுடைய தாரை. அடுத்ததாக நகுலவதி தெளிதேவன் அவர்கள் நினைக்கிறார். இப்போது வசந்தா ஜெகதீசன் அவர்கள். உற்சாக வணக்கம். வெயில் காலம் நமக்கு அதிக தாக்கங்கள் தந்ததாக ஞாபகம் இல்லை. காலநிலையுடன் இணைந்த வாழ்வு, அருகாமையில் குளம், சுற்றுச்சூழல் நிறைந்த மரங்கள், தாக்கத்தின் பாதிப்பு குறைவு, அதிக வியர்வை, நேரம் முற்றத்தில் இருப்பது, தென்னோலை விசரிகள் இதமாக்கியது. மிக்க நன்றி வசந்தா ஜெகதீசன் என எழுதி அனுப்பியிருக்கிறார். மிக்க நன்றி அவர்களுக்கு. சிறப்பான வாழ்த்துக்களும் கூறி தொடர்கிறார் நகுலவதி தில்லைதேவன் அவர்கள். வாசித்தளிக்க எடுத்தாச்சா? இன்னும் சரி, பரவாயில்லை. ஆறுதலா வாங்குவோம். எங்களுடைய உறவுகள் குழுமத்துலதான் சென்ற இருக்கு தரட்டும். சரி தாங்க. சுவாதினி அவர்களுடைய இது பெற்றோரு தெய்வம். எங்கள் வீட்டில் கடும் வெயில் காலத்தில் எங்கள் வாழ்க்கை முறை நிழல் தரும். மாமரம், பலாமரம், வேப்பமரம், தென்னை மரம், தோப்பு, இளநீர் இதமாக தென்றல் காற்று, வாழை மரம் எப்பவும் வீட்டை சுற்றி எல்லாம் தொடர்ந்து விட்டு எழுதியிருக்கிறான். வாழ்க்கை முறை நிழல் தரும் மாமரம், பலாமரம், வேப்பமரம், தென்னந்தோப்பு, இளநீர் இதமான தென்றல் காற்று, வாழை மரம் எப்பவும் வீட்டை சுற்றி வாய்க்கால் தண்ணி ஒன்று இந்த முடிக்கையில் அப்படி ஒரு சொல்ல எழுதியிருக்கிறார். வீட்டை சுற்றி வாய்க்கால் ஓடி கொண்டிருக்கு பசுமையான வயல் வெளி இருக்கும். இதனால் வெப்பம் குறைவாக இருக்கும். வெப்ப காலத்தில் சீமேந்த நிலத்தில் படுப்பம் நல்ல குளிராக இருக்கும். தோழியுடன் கூடி சென்று வாய்க்கால் தண்ணீரில் குளிப்போம். ஐயா மாலுக்குள் வாங்கில் நல்ல காற்று வாங்கி கொண்டு படுத்துறங்குவார். அது ஒரு பொற்காலம். இயற்கையுடன் இணைந்து பின்னி பிணைந்து வாழ்ந்த காலம்.
கூழ் காய்ச்சி உறவு கூடி உரையாடி குடித்து காத்து காத்து வாங்கிய காலம். காற்று என்றதோடும் கூழுக்கும் எழுத்து பிழ காற்று என்று காத்து என்று எழுதியிருக்கிறார். ஐயா அம்மா மாலையில் மாமர நிழலில் உரையாடுவது கூட இன்று போல இருக்கும். இறைமீட்டை பெற்றிவிக்கு நன்றி. சுவாதினி ஸ்ரீதரன். மிக்க நன்றி சாதினி ஸ்ரீதரன் அவர்களும் இணைப்பில் இருக்கிறார். நன்றி ஜெயந்தி, நீங்களும் அதை வாசித்து அளித்தமைக்கு. நான் எடுத்து விட்டேன். சாந்தினி துரையரங்கனுடையது வாசிக்கலாமா? இல்ல வாசித்தாச்சு. இப்போ அது வாசிச்சாச்சு. நகுலதேவன் அவர்களுடையது வாசிக்க வேண்டும். எடுக்கிறேன். நகுலாவதி உங்களுடைய வாசிங்களா? எங்களுடைய அது கீழே இருக்குது. இப்ப நான் மேல எடுத்து வச்சிருக்கிறேன். சரி, நகுலவதி அவர்களுடைய தாங்க. நகுலவதி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். பெற்றோரே தெய்வம். வெயில் காலத்தில் வளவுக்குள் நிற்கும் மாமரத்தில் ஊஞ்சல் கட்டி அதில் விளையாடுவது. சீமேந்து நிலத்தை கழுவி விட்டு இரவில் சீமேந்து வெறுந்தரையில் படுப்போம். வாசலில் வேப்பமரம், மாமரம், மதிலோடு நிற்கும் மல்லிகை பூவாசமும் இதமாக இருக்கும். காலையில் மோர், வெங்காயம், பச்சை மிளகாய் மற்றும் ஊறுகாய் போட்டு கரைப்பா அம்மா. விரைவில் எல்லோரும் குடித்து முடித்து விடுவோம். இளநீர் நுங்கு மரத்தில் இருக்கும் காலத்தில் இறக்கி அப்பா வெட்டி தருவார். முத்தத்துக்கு காலை மாலை சாணக தண்ணீர் தெளிப்பதும் 2-3 தடவை குளிப்பதும் உண்டு. கோவில் ரோட்டில் போகும் நிலத்தில் காலை வைத்து பார்க்கும் போது வெயில் சூடு பற்றி தெரியும். கருப்பு துணி குடை அப்பா பாவிப்பார். அம்மா அப்பாவுடன் வாழ்ந்த காலம் சொர்க்கம். அதனை நினைத்து மகிழ்ச்சி அடைகின்றேன். பாமுகத்துக்கும் நன்றி என்று கூறியிருக்கிறார் நகுலவதி தில்லைத்தேவன் அவர்கள். மிக்க நன்றி என்று நீங்களும் வாசித்தமைக்கு. நிச்சயமா அவர் இணைந்திருப்பார். என் குரலை காணவில்லை, அதனால் நாங்கள் வாசித்திருந்தோம். நகுலவதி அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு அடுத்ததாக செல்வி நித்யானந்தன் அவர்கள் இணைகிறார். பெற்றோரே தெய்வம். வெயில் காலத்தில் மண்வீடு பனையோலை மேய்ந்தது. வேப்பமரம், மாமரங்கள், தென்னை கிணற்றை சுற்றியே சோலையாக பூக்கள். வீட்டுக்கு முன்பாக தட்டி அதில் பாய் அல்லது சாக்கு போட்டிருப்பது. இளநீர் வீட்டில் இருப்பது. தேசிமரம் இருப்பதால் கரைத்து குடிப்பது. 2வது வளவு பனை மர வளவு. அங்கு போய் வருவது. பனை மர விசிறி கையில் இருக்கும். காலம் நகர்ந்தது. மகிழ்ச்சியான வாழ்க்கை அது என்று இணைத்து சிறப்பித்திருக்கிறார் செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கு நன்றி கூறி தொடர்கிறார் ராணி சம்பந்தர் அவர்கள் வாசித்தளிக்க. நான் வாசிக்கலாமா? ஆமாம். ராணி சம்பந்தர் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து எழுதியிருக்கிறார்கள். பெற்றோரே தெய்வம். வெயில் காலத்தில் அகோர வெப்பம் தாங்காது வீட்டிலுள்ள அனைத்து மரங்களுக்கும் காலை மாலை என 2 முறை தண்ணீர் பாய்ச்சி முற்றமும் நீர் தெளித்து எந்நேரமும் குளிர்மையாகவே இருக்கும். வீட்டின் முன்மதில் கரையோரமாக ஒரே செவ்விள நீர் மரங்களில் நிறைய காய்த்து இருக்கும். அவற்றை பறித்து இளநீர் குடிப்போம். பழுத்த பப்பாளி பழத்தை அம்மா வெட்டி தருவா. நல்ல சுவையாக இருக்கும். மாம்பழம், இதரை வாழைப்பழம் என நிறைய பழங்கள் சாப்பிடுவோம். ராணி சம்பந்தர் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து எழுதியிருக்கிறார்கள். நன்றி. ராஜினி அல்போன்ஸ். ராஜினி அல்போன்ஸ் இல்லை போயிட்டாவது. ராஜினி அல்போன்ஸ் என்ற பெற்றோரு தெய்வம். எங்கள் வீடு சிறியது. மேல்கூரை சீட் மற்றும் தகரம் என்றால் சரியான வெக்கை தாங்க முடியாது. இரவில் படுக்க முடியாது. சிறியவளாக இருக்கும்போது ஒரு மட்டை எடுத்து தங்கை 10 தரம் எனக்கு வீசுவாள். நான் அவளுக்கு 10 தரம் விசுக்க வேண்டும். இதுதான் நம்முடைய காற்றாடி. குசுனிக்கு போகும் பிராந்தை நீளமானது. அதில் நாங்கள் இருக்கும்போது அதனால் போர் வருவோர் எல்லோரும் அதில் வந்திருந்து கதைத்து கொண்டிருப்போம். ஒவ்வொருவரும் தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து மாறி மாறி எல்லோருக்கும் தலையில் ஊற்றுவது. பிராந்தியை கழுவி விட்டு சரத்தை விரித்து படுப்பது. காற்றுக்காக மாமரத்துக்கு இருந்து மாங்காய் பறித்து குத்தி உப்புந்தூளும் தொட்டி சாப்பிடுவது. மதிய நேரத்தில் கடலில் மட்டி பிடிப்பது. மாலை நேரம் காற்று வீழ்ந்த எல்லோரும் சேர்ந்து கடற்கரையால் நீளத்துக்கு நடந்து போய் வருவது. அங்கு செம்பில் தண்ணீர் வருவது. இதமா இருக்கும். ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். மிக்க நன்றி ராஜினி அவர்களுக்கும் கூறிக்கொண்டு நிறைவாக நிமிஷவர்கள் தருவார். அதற்கு முன்பதாக ஜெசி மணிவண்ணன் இணைகிறார். பெற்றோரை தெய்வம். அன்று ஊரில் வீட்டு முற்றத்தில் பெரிய மாமரம் நின்றது. அந்த நிழலில் இருந்து சாப்பிடுவதும் கூழ் குடித்திருக்கின்றோம். சிறிய வாங்கொன்றும் மரத்தின் கீழ் இருந்தது. அதில் மாறி மாறி படுக்க அம்மம்மா தலையை
உணாவி விடுவார். தேசிக்காய் மரங்கள் நிறையவே. ஒவ்வொரு நாளும் இனிப்பான தேசிக்காய் தண்ணி மற்றும் உப்பு போட்ட தேசிக்காய் தண்ணி அம்மா செய்து பெரிய ஜொக்கில் வைத்திருப்பார். குடித்தது இப்போ நினைக்கையிலும் சுவை தெரிகிறது. வெள்ளரிக்காய் பழமும் கூடுதலாக சாப்பிட்டிருக்கிறேன். ஞாபகம் தந்த பாமுகத்திற்கு நன்றி என சொல்லி விடைபெறுகிறார் ஜெசிமணிவண்ணன் அவர்கள். சிறப்பான வாழ்த்துகள் கூறி இப்போ எங்களுடைய வெற்றோரை தெய்வத்திற்கான வரிகளுடன் நிறைவாக இணைத்து சிறப்பிக்கிறார் ஏவிஸ் பிலிப்ஸ் அவர்கள். வாருங்கள். நான் இன்னும் எழுதி முடிஞ்சு பதிவில் அனுப்பல. நான் எழுதினதை வாசிச்சு நான் மிகுதியை தருகின்றேன். என்னுடையது பெற்றோரை தெய்வம். அன்று கோடை வெப்பம் கொடூரமாக விரட்டியதால் குளிர்மையான இடங்களை தேடி ஓடினோம். முன்பு ஒவ்வொரு வீடுகளிலும் வேப்ப மரங்கள் வளர்ந்திருந்தது. மத்தியான நேரங்களில் மரநிழலில் இருப்போம். அன்றைய கால குளிர்பானம் மண்குடத்தில் தண்ணீர் நிரப்பி வைப்போம். அதில் எலுமிச்சை பழத்தை பிழிந்து சீனி போட்டு குளிருக்காக குடிப்போம். எங்கள் அம்மம்மாவின் அண்ணன் வீடு, எங்களுடைய பெத்தையா வீடுன்னு சொல்லுவோம், வீடு சுற்றி வர மாமரம் வளர்ந்து இருக்கும். பனைமரம், வாழைமரம் என்று ஒரு சோலை போலவே அந்த வீடு காணப்படும். நாங்கள் அங்கு சென்று ஆமாம் நாங்கள் அங்கே ஓடி விடுவோம். எங்களுடைய பெத்தியாட வீட்டுக்கு ஓடி விடுவோம். அவர் மாடுகள் ஆடுகள் வளர்த்திருந்தார்கள். மாட்டுக்கு உணவாக அந்த பனையில் நுங்குகள் காய்த்திருக்கும். அந்த நுங்கை வெட்டி அந்த கோம்பைகளை சீவி மாட்டுக்கு கொடுத்து விட்டு அந்த நுங்கை நல்ல அழகாக சீவி எங்களுக்கு தருவார். அதை சாப்பிட்டது இன்னும் ஞாபகத்தில் இருக்கிறது. அந்த பெத்தாச்சி பாலை காய்ச்சி தயிராக வைத்து அதை கடைந்து மோர் செய்து வைத்திருப்பார். நாங்கள் போனால் அந்த மோருக்குள்ளே பச்சை மிளகா வெங்காயம் போட்டு உப்பெல்லாம் போட்டு தரும்போது குளிருக்கு மிகவும் இதமாக, அந்த மோர் குடிக்கும்போது மிகவும் இதமாக இருக்கும். ஆகவே அந்த நினைவுகளை இன்றும் மீட்டி பார்க்குறோம். இந்த குளிர்காலத்தில் நாங்கள் கோடை காலத்தில் எப்படியெல்லாம் நாங்கள் அலமந்து திரிந்த கடற்கரையில் ஓடி போய் அந்த தென்னமரத்துக்களை இருக்கிறது, மத்தியான நேரங்களில் எல்லாம் பல பல ஞாபகங்கள் இந்த கோடை காலத்தை நினைவூட்டிய பாமுகத்துக்கு மிக்க நன்றி. உண்மைதான். எல்லோரும் சொன்ன வார்த்தை உண்மைதானே இல்லையா? அந்த காலத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. வெக்க காலம் என்றா எப்படி அந்த எங்கன நிழல் இருக்குதோ அந்த இடத்துல தான் போய் இருப்போம். இதுல ஜெசிமணிவண்ணன் அவர்கள் சொல்லியிருந்தார் வெள்ளரிக்காய் பழமும் சாப்பிடுறது. அந்த பனி ஓலையில சுத்தி கட்டி கடையில என்ன அந்த சைக்கிள்ல கொண்டு வந்து விற்பினோம். அது மிக நல்ல வெடிச்சிருந்தா தான் பழத்தாக. சரி, நாங்க என்ன செய்யறது, செம்பரத்தம் மரத்துல செம்பரத்தம்பூ நிறைய பூத்திருக்குந்தானே, அதை எடுத்து சுடுதண்ணி அதுல காய்ச்சிறது. காய்ச்சிட்டு அதுல சீனி போட்டு குடிச்சா சர்பத்துன்னு சொல்லி அதை குடிப்போம். அது உடம்புக்கு நல்லது தானே. அப்படி குடிச்ச ஞாபகங்கள்லாம் இப்ப வருகுது எங்களுக்கு. என்ன அது மாதிரியா மற்றது நாங்க தலைக்கு கூட தோயும் போது எவ்வளவு வெக்க காலம் இல்ல செம்பருத்தம் பூ செம்பரம் இல்லையே அப்படியே கூழாக்கி போட்டு தலையில வச்சுட்டு குளிர்மைக்கு. சரியான குளிர்மையும் தான். அது செம்பருத்தம் பூ எடுத்து காய வச்சு குழந்தைகளுக்கு எங்களை அப்பா செய்கிறார். நிறைய எங்களோட வீட்டுல செம்பருத்த மரம் நிறைய இருக்கிறது. அதுல சம்பளம் போடுறோம். நாங்க வெங்காயம் முதல்ல போட்டு பூ எடுத்து சம்பளம் போட்டு சாப்பிட்டேன். அதுக்கு இந்த பொட்டுக்குழி அந்த வெள்ளாரியோட சேர்த்து சம்பல் போட்டு சாப்பிட்டேன் ஞாபகம் இருக்கு எனக்கு. அது நாளாக. மற்றபடி பக்கத்து வீட்டுக்காரர் காலமையில பிடிங்கி போவினோம். அந்த பூ என்னென்ன தலைக்கு சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை இருந்தார் பக்கத்து வீட்டார்கள் இந்து மக்கள்லாம் அங்கே இருந்தவ. அப்ப வெள்ளிக்கிழமையில பிடிங்கி கொண்டு வார்கள் தலைக்கு வைக்கிறார் இலையும் பூவுமாக. அது ஞாபகம். நன்றி தர்சனியா. ஆமாண்டி நன்றி. போக வேண்டுமா ஆண்டி? ஆமா ஆமா. சரி சரி விடைபெறுங்க. மிக்க நன்றி. இதுவரை நேரம் இணைஞ்சு எங்களோட சேர்ந்து வாசித்தமைக்கு மிக்க நன்றி. நேவிசண்டி என்ன சொன்னீங்க? இல்ல நாங்க அந்த இலைய பிடிச்சு இந்த சனிக்கிழமையான அந்த இலையை எடுத்து நல்லா கசக்கி பிள்ளைஞ்சா சாறு மாதிரி வரும், நல்ல கூழ் மாதிரி களி மாதிரி இருக்கும். அதைத்தான் தலையில போட்டு தேய்க்கிறது. இருக்கு. நல்ல மயில் வளரும், நல்ல குளிர்மை தானே, அது நல்லா இருக்கும். நினைக்கிறது நாங்க இந்த ஷாம்பு அதுக்கெல்லாம் பாவிச்சு அந்த காலத்துல அப்படி ஷாம்பு எல்லாம் பாவிக்கிறது. அது மாதிரி அந்த வெந்தயத்தையும் செய்வினம் இல்ல ஆண்டி, அதிகம் அந்த தன்மை இருக்கும். அந்த செம்பருத்த மிலையின் தன்மை தான் அதிகம் இருக்குது. ஆனா அந்த காலத்துல எங்கள் வீட்டுல எங்களுடைய அம்மா நாங்க அது ஆனா தனியா அந்த வெந்தயத்தை பார்த்தா அந்த இந்த இலையின் எங்களுடைய செவரத்தம் இலையின் வலுவளப்பு தன்மை அந்த வெந்தயத்துல இருக்கிறது. வெந்தயமும் சீயாக்காயும், சீயாக்காய் காய் இருந்தது தெரியும் தானே. வெந்தயம் அமைச்சு போட்டு அதையும் நல்லா அம்மியில வச்சு அரைப்பார்கள்.
அரைச்சு அதே அதை தலையில வச்சு தேய்க்கிறது. அக்கா எனக்கு தேய்ச்சி விடுவா, நான் அக்காவுக்கு தேய்ச்சி விடுறது. அப்படித்தான் தேய்ச்சி கொஞ்ச நேரம் வச்சா நல்லா குளிர்மையும் தான் அது. ஆம். மயிரும் வளரும் நல்லா. அந்த காலத்துல நிச்சயம். அப்படித்தான் நாங்க இருந்தோம். ஷாம்பு எல்லாம் நாங்க எங்க அது பிறகுதான் ஷாம்பு எல்லாம் வந்தது. இது சபைக்குள்ள நின்றாலுமே அது அந்த அந்த காலத்துல அருமையான வெயில் காலத்துல நாங்க செய்த பரிகாரம் என்றா இதைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் நினைக்கிறேன். ஏனென்றா அவ்வளவு வெயில் சூட்டுல அதெல்லாம் குழந்தை இப்ப பிள்ளைகள் அதிகமா இருக்கிறவர்கள் எங்களுடைய அம்மா அந்த காலத்துல செய்யறது பனியோல அந்த பிள்ளைகளை நாங்கள் அந்த வெக்கையில நின்று கஷ்டப்படும் போது அதை கஷ்டம் தெரியாம இருக்கிறதுக்காக வேண்டி சின்ன சின்ன காத்தாடி செய்து தருவேன் பனியோலையில. அந்த காத்தாடியை பிடிக்கிறது பனியோலையில நிறைய விளையாட்டு பொருட்கள் மாதிரி செய்யலாம். மோதிரம் செய்யலாம், காப்பு செய்யலாம், சங்கிலி செய்யலாம். அது மாதிரி அந்த அது கோடைகாலம் அன்றைக்கு லீவுமா இருக்கும். அந்த நேரங்களில் அப்படித்தான் அவர்கள் அம்மா இல்லை அப்படி நிறைய பேர் அதை செய்திருப்பினோம். அவர்களை கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கும் அந்த காலத்தை கழிக்கிறதுக்காகவும் அவர்கள் அப்படி செய்வினோம். மற்ற வெளியில போயிருப்பினோம். வீட்டில் இருக்காட்டிலும் வயல் வெளியில போய் நாங்கள் எல்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கிறோம். ஒரு பாயோ அல்லது ஒரு இதை கொண்டு போயிட்டு ஒரு பிட்டி அல்ல திடல் அது மாதிரி இடத்துல இருந்திருக்கிறோம்ன்றது நினைவுக்கு வந்தது இன்று எனக்கு. நாங்கள் அந்த இரவு நேரங்களில அந்த இந்த வெக்கையண்டா முற்றத்துல பாய் விரித்து அது அடுத்து கதைகள்லாம் சொல்லி கொண்டிருப்பான். இரவிரவே ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை இரவு முழுக்க படுக்கிறது இல்லை. அந்த நிற்கிற வரும் மட்டும் அதுல முற்றத்துல பாய் விரிச்சிருந்து எல்லாரும் கூடியிருந்து கதைக்கிறது, கதைகள் சொல்லி விளையாடுறது அப்படி சொல்லி போட்டு பிறகுதான் போய் அந்த இந்த சீமெந்து தரதான் அந்த காலங்கள்ல கூட்டி போட்டு சும்மா வெறும் தரையிலேயே தலைவாணியை போட்டு படுத்துருவோம். ஏன்னா குளிர்மையா இருக்கும்ன்றதுக்காக. அதுவும் எழுதியிருந்தவர் ஒருவர் எழுதியிருந்தவர் அப்படி எழுதியிருந்தவர். அதே மாதிரியானி அந்த காலத்துல அந்த ஊஞ்சலும் எங்கள்ல நிறைய பேர்கிட்ட இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஊஞ்சல்ல ஆடி அந்த காற்றை பெற்றுக்கொள்ற மாதிரி அந்த ஊஞ்சல் எல்லாம் வச்சிருப்பார்கள். ஊஞ்சல் கட்டது, கயிறுல கட்டின ஊஞ்சல் அதெல்லாம் இருந்தது. சிலர் வந்து இந்த காட்டுப்புறங்கள்ல அந்த கடற்கரை ஓரமா காட்டுப்புறங்கள்ல ஆலமரம் இருக்கும். அந்த ஆலமரத்துக்களெல்லாம் போய் இருந்திருக்கிறார்கள் அந்த காலங்கள். நாங்க அப்படியெல்லாம் போகையில நாங்க அந்த வேப்ப மர நிழல் அதுவும் நல்லா தான் இருக்கும். அந்த சுவாசத்துக்கும் நல்லது தானே. பகல் நேரங்கள்ல சாக்கு கட்டில போட்டு அதுல இருக்கிறது, படுக்கிறது, நித்திர ஓடுறது அதெல்லாம் ஞாபகங்கள்லாம் இப்ப வருகுது எங்களுக்கு. எல்லாம். வணக்கம். வணக்கம் சஜினியக்கா, கூப்பிட்டு இருந்தோம். அங்கே வணக்கம். இணைந்திருக்கும் அனைவரையும் வரவேற்றபடி. வணக்கம், வாங்கோ. நீங்க முதலே இணைஞ்சிட்டீங்க சஜினியக்கா. நீங்கள் அழைக்கும் போது அழைக்கும் போது எனக்கு வந்து இந்த இன்டர்நெட் இடங்கள் மாறக்குள்ள அப்படியே சுத்தி வரக்குள்ள தடையா போச்சுது. இடையில தான் நானும் ஜாயின் பண்ணினேன். பரவாயில்ல. நான் அப்படியே வந்து ஒரு தனிப்பிடத்துல இருந்து உங்களோட உரையாடி கொண்டிருக்கிறேன். அழகான ஒரு விடயத்தை தொட்டு சென்றீர்கள் சிவாஜினியக்கா. அதுக்கு முன்பதாக நான் நினைக்கிறேன் நான் ஒரு 3 கிலோமீட்டர். வாழ்த்துக்கள், சிறப்பான வாழ்த்துக்கள். 3 கிலோமீட்டர். அப்ப உச்சிதோட இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது. ஆமா ஆமா ஆமா. சரி, வாழ்த்துக்கள், சொல்லுங்க. அப்ப இதுல ஒரு தரிப்பிடம் இருந்து அதுல இருந்துட்டு அப்ப பெற்றோரை தெய்வத்தையும் கேட்டுக்கொண்டு இணைந்து உங்களோட ஒத்தாசையாக இருந்து வாசித்து அளித்தவர்களுக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள். யார் உங்களுடைய வரிகளை வாசிச்சது சொல்லுங்க பாப்போம் என்று. ஜெயந்தி. அப்ப சொல்லியிருந்தா நீங்கள் எது போட இல்லையாம் அப்படி எல்லாம் குற்றச்சாட்டு கொடுக்குறீங்க. சரி, சொல்லுங்க. எல்லாம் சரியா வாசிச்சிருந்தோமா? எல்லாருடைய வரிகளும் கேட்டீங்களா? எல்லாருடைய வரிகளும் கேட்டேன். எல்லாரும் ஒவ்வொரு விடயத்தை எழுத தவற விட்டது எது அதை இணைச்சு கொள்ளுங்க. நான் எழுத தவற விட்டேன் என்னன்னு சொன்னால் இப்ப அந்த நொங்கு பெரிய ஆசைப்படுவோம். அதை அறுத்து தர கால் இல்லாம இருக்கும். பேருந்து அந்த தேங்காய் புடுங்கா வார அண்ணன்கிட்ட கேட்டு ஒருக்கா எங்களுக்கு நொங்கு வெட்டி தரங்கோண்டு பேருந்து அவர் வெட்டி போட்டு விட்டா 3 நாளைக்கு வச்சு வெட்டி அறுத்து குடிக்கிறது அது சொல்லல. ஈச்சங்கத்தி என்று சொல்லுவாங்க அதான் எங்கட பக்கத்துல. அதாலதான் அந்த நொங்க வெட்டுவாங்க. வெட்டி போட்டு குழந்தை வீட்டுல உணர்ந்து விட்டு எங்களுக்கு அந்த கொம்புகள் வடிவா நல்ல கத்தியெல்லாம் கூறு கூறா இருக்கும். அந்த அவங்களோட கத்தியெல்லாம் மாட்டுக்கு மெல்லிய மெல்லியா அந்த கோம்புகளை செய்விட்டு அந்த அப்படியே அந்த உள்ளுக்கு இருக்க அந்த இதோட அந்த நொங்க எடுத்து தருவாரு எங்களுக்கு. அது சாப்பிட்ட ஞாபகம். அதுக்காகவே அங்க ஓடுறது ஒவ்வொரு நாளும் இருக்கும். நல்ல புராண கத்திகண்டாதான் அந்த நொங்கே வெட்ட முடியும். நல்ல வடிவா அழகாக வெட்ட அந்த 3 ஓட்டையும் தெரிகிற அளவுக்கு தாளமாய் நல்ல வடிவா வெட்டினாதான் அது நல்ல வடிவா குடிக்க முடியாது. நொங்கு சீவரதல்ல, அத சீவரன்றதை சொல்லுவீனா? அதான் நல்ல அது வந்து அவைய வச்சுக்கிற அந்த பால கத்தியால சீவினீங்கண்டா அது ஒரு ரகமான சீவலை. அவரையும் புடுங்கிட்டு மூளை எல்லாம் வெட்டி தருவாரு.
ஆமா. நல்ல அது இன்னும் ஞாபகத்துல இருக்குது. இங்க இப்ப எங்களுக்கு நொங்கு சாப்பிட விருப்பம். ஆனா ம். அங்கதான் போனா நொங்கு வெட்டு இப்ப மரமேறி நொங்கு வெட்டுறதுக்கு ஒருத்தரும் வர்றதில்ல. வெட்ட மாட்டாங்க. அதான். ஆனா அதையும் நாங்கள் நிறைய இளநீ குடிச்சோம் நாங்கள். இளநீக்கு இந்த வகையிலயும் எங்களுக்கு பஞ்சமே இல்ல. அது செவிளநீ நாங்களே வெட்டி தொடுற அளவுல நிக்கும். அது பிரச்சனை இல்ல. எங்களுக்கு நினைச்ச நேரம் புடியும் குடிக்கலாம். மற்றது மற்றதும் அது தென்னையால் அவ்வளவு தூரம் எங்கட பக்கங்கள்ல கூட வளர்றது இல்லை. அது தண்ணியோடயே சேர்ந்து வளர்றது தென்னம்புள்ளியலண்டபடியா ஒரு அளவுக்கு தான் வளருங்கள். அப்ப அதுவும் இளநீயும் குடிக்க முடியும். அன்றைக்கு என்னடா சந்தோஷ் இளநீ வேண்டி குடிக்கிறான் புரோட்டீன் ஆமண்டு. அப்ப நான் சொன்னேன் இந்த புரோட்டீன் சின்ன வயசுலடா நாங்கள் இதாயே காலம் ஒழும்பி நல்ல வெக்க வரக்குள்ள புடுங்கி குடிச்ச காலம் நீங்கள் இப்ப பொட்டிக்க போட்டி குடிக்கிறதாக மாறிட்டுதுன்னு சொல்லி சொன்னேன். எந்த கடையில மிக்ரோஸா இல்ல டேனர் அப்படி எதுங்களா அவனர் இந்த கடையாண்டு நான் விசாரிக்கிறேன். ஆனா நான் கேட்டேன் என்னோட கோப்பில இருக்கோடான்டா நான் அவன் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கிறான் போலோட. அப்படியா இருக்கலாம். என்ன இதுல இருக்கிறது இல்ல சோஜனிகா நிறைய சுகர் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் குடிக்கிறீங்கள. ஆ ஆ டினர்ல இருக்கிறதுல சுகர் கூட இருக்கு. அது நல்ல இளநீர் தயாரிக்கப்பட்ட இளநீர்னு சொல்லி குடிக்கிறதுல சில வில சந்தோஷத்துக்கு சரியானது தெரிஞ்சிருக்கலாம். அதான் அவன் பொட்டியோட தான் வேண்டியதான். நானும் குடிச்சு பாத்துறேன். அவன் என்னாச்சுதானே பார்த்தேன். நாங்கள் இளநீ அங்க குடிச்ச வாசி ஒரு சுவை வேற இல்லை எனக்கு. வலுவலோட ஓகே. சேர்ந்து என்ன வலுவலோட சேர்ந்து வழுக்கல் வழுக்கல் கலக்கி. சேர்ந்து நிச்சயமா. ஆனா மற்றது எனக்கு இன்னொன்று சொல்ல தோன்றும். அந்த வெக்கியண்டு நான் அழுத மாதிரியும் எனக்கு தெரியல. ஏன்னா அப்ப என்னோட சொல்லுங்க அப்பா. இப்ப பூமி வெப்பமாகி கொண்டு போறதால இயற்கைகளை அழிச்சு கொண்டு வர்றதால எங்களுக்கு எல்லாம் அந்த வெளியில போயிருந்து அந்த கொய்யா மரத்துல ஏறி அந்த தேக்க மரத்துல நின்று அந்த வெப்பம் காயலை சும்மா பொறுக்கி விளையாடி அதுகள்ல இருக்கக்குள்ளே அந்த வெக்க சுட்டுதோ இல்ல நாங்க வெக்கை அழுதமோ ஐயோ புழுங்குதன். ஆனா இப்ப எல்லாம் அங்க அக்காக்களே சொல்லுவாங்க. ஆனா இப்போ அப்படித்தான் வீடுகள் எல்லாம் வச்சிருக்கு. நம்ம வீடுகள் எல்லாம் நத்தூரோட தான் ஃபேனை போட்டுட்டு வீட்டுக்கு போய் இருக்கிற மாதிரி இல்ல எங்கட சுற்றுச்சூழல் வாழ்க்கை எங்கட வன்னி பக்கங்கள்ல. ஆனா சொல்லுவேனா வெளியில போனா வெக்கையாதான் இருக்கான்னு சொல்லி சொல்லுவேன். ஆனா அந்த வெக்க காலத்துல வகிர்குரு என்று சொல்லி அந்த குட்டி குட்டி பெருக்களா போட்டு நிறைய பேருக்கு அது இடைஞ்சலா இருக்கும். மற்ற இடிவா இருக்கும். கழுத்துக்கா எல்லாம் கருத்து சிவத்து போயிடும். உங்களோட அம்மாவுக்கு அள்ளி விசிக்கி விடுமே வேர்க்குரு. பாத்தீங்களா? அதுக்கெல்லாம் அதெல்லாம் சரி. அப்ப பாயிலையோ தரையிலையோ படுக்க அது நோகும். அது சில பேருக்கு அது நிறையவே போடும். நாங்கள் அந்த நிலத்துல துணி கூட விரிக்க மாட்டோம். நல்ல சீமேந்து நிலம் நல்ல கூலா இருக்குமே. அதுலயே படுப்போம். தலாணி மட்டும் போடுவோம். தலாணியும் நாங்கள் நித்திரையாக அது எங்கேயோ உங்களை விட்டு விலகி ஓடிடும். உருண்டு விரட்டு படுக்கக்குள்ளே இதமாகத்தான் இருந்தது. அது மிதமா இருக்கும். மேல முகடு ஓடோ அல்ல சீட்டை விட அந்த ஓலிய அளவு மேய்ஞ்சதுன்னு சொன்னா இன்னும் குளுமையா இருக்கும் அந்த நிலம். குளிர்மையா இருக்கும். அதுவும் அதானும் அதுக்குதான் இந்த மால் வச்சிருக்கிறவே ஓலியால மேய்ஞ்சி. ஓலையால வேந்த வீடுகள் தானே அநேகமாக இருந்தது அங்கால பக்கங்களில. எல்லாருமே ஓடு போட்ட வீடுகள் இல்ல. ஓலையால வேந்த வீடுகளும் இருந்தது அந்த காலங்களில. ஆனா உண்மைக்கும் அப்படி பார்க்க அதுதான் சுவாத்தியம் கூடவா இருக்கு. நல்ல சுகமா இருக்கும். நல்ல சுகமா இருக்கும்னு சொல்லுவாரு. எங்களுடைய வீடு எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு சின்ன வீட்டுல ஒரு ஓலையால வேந்த வீட்டுல நான் இருந்த ஞாபகம் எனக்கு இருக்குது. பிறகுதான் ஓடுகள் போட்டது. நன்றி நன்றி. எங்கட வீட்டையும் ஆரம்ப காலத்துல ஓடுதான் இருந்தது. ஓடு இல்ல இதுதான் கிடுகால மேயப்பட்டிருந்தது. பேந்து சீட் போட்ட வீடு. ஆனா சீட் போட்ட வீடு எல்லாரும் சொல்லுவேன்னா வெக்கையாண்டு அதான் அந்த சுத்தி நிக்கிற மரங்கள் அந்த வெப்பத்தை இழுக்கிறதாலும் இன்னும் தெரியும் அவ்வளவு வெக்கையன்று சொல்ற அளவுக்கு இல்ல வீடு. மரங்கள் சுத்தி வர இருந்தது தானே. அப்ப அந்த மரங்களுடைய காத்து உங்களுக்கு வெக்கைய தெரிய வச்சிருக்காது. தெரியாது. மற்றது அப்ப சீலிங் அடிக்கிற வீடுகள் குறைவுதான். அப்ப வீடு மேல நிக்கக்குள்ள அதுவும் வெக்க குறைவா இருக்கும். இருக்கலாம். காலை வணக்கம் சகோதரி தர்ஷினி சண்முகநாதன். எல்லோருக்கும் காலை வணக்கம். வணக்கம் அண்ணா. நான் சகோதரி வாயால சொல்லலாமா? அதை பெற்றோர் நிச்சயமா சொல்லுங்க. என்ன பரிகாரம்? நான் வெயிட் பண்ணி நன்றி சகோதரி. அப்போதையும் வெயிட் பண்ணி அந்த ஆரம்பத்துல கதை கேட்கல. அது நான் இன்னும் நீங்க குரல் கொடுக்கணும் இல்ல பாலண்ணா. கூப்பிடல நான் அப்படி எல்லாரும் அப்படியே சொல்லிட்டு இருந்தானே அதான் நானும் சொல்ல வலிக்கிட்டேன். சரி, எப்போ உங்களை விருப்பம் வேண்டா கூட அதுல ஒரு உங்க வாழ்த்தல் என்றால் அதுலயும் நீங்க உங்களுடைய வாழ்த்தல் தன்மையை சொல்லிக்கொள்ளுங்க. அது மனுஷனுக்கு வாழ்வியல்ல நன்மையும் வரலாம் தீமையும் வரலாம். சைக்கிற பலத்தை தருவோம் தேவன்ட்டு நாங்க கேட்கணும் தேவன்ட்டு. அது தேவன்ட்டு அதை முறையிடல
அதுக்காக தாங்குற சக்தியை பலனை தருவார். இப்ப இது நான் நல்லா இருக்கு சந்தோஷம். அண்ணா. இப்ப இதை வாசிச்சேன்னு இப்படி சொல்லி இருக்கிறாருன்னு சொல்றதை விட சகிப்புத்தன்மையை நிறைய தந்தாலே பெரிய வாழ்தலுக்கு பெரிய வழி வகுத்துடும் இல்லையா அண்ணா? சாரி, இப்ப எந்த வாழ்க்கையிலேயே உதாரணத்துக்கு நான் சொல்லலாம் என்ன, சரி. எத்தனையோ ஒரு சேர்ச்சியை கண்டு முண்டாக்கி பலத்தையும் சோத்தியம் தந்துக்காக அதான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முண்டாக்கியும் கலைப்பினாம். நீ என்னன்னா இப்படி இவ்வளத்தையும் தாங்கி கொண்டு சிரிச்சு கலைக்கிற உஷாரா அடிக்கிற சொல்லிக்கப்ப நான் என்ன தேவன் தந்த பலன் என்ன கண்டு பலன் பாலன் அவர்களுக்கு தந்த பலன். பலன் நான் அதுக்காக நான் எனக்குள்ள ஆண்டோட கேட்பேன், எனக்கு ஆண்டவரை நீங்க உங்களோட பலத்தை தந்து என்ன பலப்படுத்துங்க, உங்களோட பலத்தை தந்து பலப்படுத்துங்க, என்ன பலப்படுத்துங்க சகோதரி. எத்தனையோ 15க்கு மேற்பட்ட சர்ஜரி வந்து இன்னைக்கு சுவபலத்தோட இருக்கு, நடக்க முடியாது, ஆனா பலத்தோட இருக்கு. நிச்சயமாக நன்றி அந்த வரிகளுக்கு வாழ்த்துக்கள். அது சொல்றதே மற்றவருக்கு ஒரு பலம் சேர்க்கும் பலனண்டா. நீங்க சொல்றீங்கல்ல சகிப்புத்தன்மையும் அந்த பலமும், அது இத கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய பலர் ஐயோ என்னால முடியாதே, ஐயோ விடிய கிழமை நடக்க போக முடியலையே என்று நிக்கக்குள்ள இதெல்லாம் ஒரு பலவீனமா இருக்கிறவைக்கு கேட்கறதுக்குள்ள பலமாக இருக்கும். வாழ்த்துக்கள். நேற்று இந்த நண்பர் தான், இந்த கிளாஸ்மேட் தான் கண்டிருப்பார் கிளாஸ்ல, நாங்க கொமர்ஸ் தானே, அவர் கொலண்டில் இருக்கார். அவருக்கு ஒரு செக்கப் போனவர் மலத்தை செக் பண்ண இடத்துல அவருக்கு குடல்ல மற்ற வருத்தம்னு சொல்லி டாக்டர் தவணை கொடுத்துட்டார். தொண்ணிட்டு அவரை அடிக்கடி போன் அடிக்கிறவர். அப்ப எனக்கு அவர் 3-4 மாதம் சொல்லி இல்லை விஷயம், நான் வேற வழியால கேள்விப்பட்டேன், வேற ஃப்ரெண்டால. அப்ப நான் அடிச்சு சொன்னதுல கேட்டேன், அந்த புராணம் அடிச்சாரு இப்படி பிடிக்கணும் இப்படி பிரச்சனை சொல்லி கவலையா காய்ச்சா மச்சான், அடுத்த முறை சந்திக்கணும் தெரியாது. அது 2வது மாடல விதுங்கி வந்தவர் 3வது மாடுக்கு வரையிலா போயிட்டுது. அப்ப கவலைப்பட்ட சொன்னேன், அப்படி இப்படி மச்சான் அடுத்த வருஷம் எடுக்க வேண்டியாண்டா எனக்கு நெஞ்சு வெடிச்சிட்டு சொல்ல வார்த்தையில கேட்டு. இப்ப அப்ப நான் சொன்னேன், நான் கவலைப்படுறேன், நீ உண்ட மனதில் உள்ள கஷ்டம் எல்லாத்தையும் இப்ப நீ அப்பான ஸ்தானத்துல வச்சு நீ யார விரும்புறியோ கும்பிடணும்னு சொன்னேன். நான் எந்த இதை சொன்னேன். அப்ப அவன் வரைய சொல்லிட்டு நீ பலத்தை நீ உனக்கு என்ன உன்னால முடிஞ்ச அழுதுகள் இல்லாட்டி ஏதாவது செய்துகள்னு சொல்லி அவன் நேற்று அடிச்சு சொன்னார். திருப்பி பச்சா அன்றைக்கு உன்னோட கதை கேட்க நான் செய்யாத காய்ச்சல்ல இருந்து நான் உடம்பு முறிஞ்சு ஏலாவி இருந்தேன். உன்னோட கதைச்ச என்ன தெரியாதடாப்பா, நான் போய் படுத்துட்டேன், நல்ல காய்ச்சலும் இல்லை, நல்ல சோகமா வந்துட்டேன்னு சொல்லி எனக்கு டெங்கி வெடிச்சுது. நன்றி. அவருக்கும் அந்த சுகத்தை இறைவன் கொடுக்க வேணும், பலத்தை கொடுக்க வேணும். அந்த முதல் வரிகளோட வினைத்த உங்களுக்கு நன்றினா. இப்ப நீங்க பெற்றோர் தெய்வத்துக்குள்ள வாங்க. நாங்க 3 வரப்பு காணிதான் அப்பா அந்த 1.5 ரூபாய் வித்துட்டோம். 1.5 ரூபாய் காணிதான் பிடிய ஒரு 4 மரம் இருந்துங்க, அப்பு வச்சிருந்தவர் அம்மாண்ட ராவப்பன். பிடிய 4 மரம் ஒன்று இருந்தது, பிடிய மாதள மரம் ஒன்றே இருந்தது. சும்மா அந்த சீசனுக்கு காய்ச்சி கொட்டும் மாதளம் பழம். நாங்க வீடு முன்னு வீடுதான் பெரியம்மா, சின்னம்மா, ஆசியம்மா எல்லா வீடும் தேவையில்லை, வீட்டு ஒப்பசிட்டா நாங்க குடும்பம் முழுக்க முன்னுதான் இருந்த அம்மாண்ட ஆட்சியின் சௌரங்கள்ல நாவல் பழமும் மாதுளம் பழமும் தான் அதிகம் சாப்பிடுவீங்க. நாவல் பழம் இருந்து அந்த முத்தம் முழுக்க நான் வந்து நீட்டா இருக்கணும், விடிய 5 மணிக்கு எழும்பி எல்லாம் கூட்டுவேன் முத்தம் எல்லாத்தையும் நீட்டா இருக்கணும். விடிய 5 மணிக்கு எழும்பி அக்கா அம்மாவுக்கு டிஸ்டர்ப் கொடுக்கப்படான்னு சொல்லி பாவம்னு சொல்லி விடிய நான் வெக்கத்தை பார்க்காம முன்னுக்கு கேர்ள்ஸ் எல்லாம் விரும்பினா சீப்பிடம் பார்த்து அதுக்காக முடிய வெள்ளை விளம்பி கூட்டுறது வந்து வெயில் வர முதல்ல அந்த வெயில தனிச்சு அதுக்கு முதல் வெக்கம் அந்த கண்டா சிரிப்பினவில்லை முடிக்கிற முத்தம் கூட்டுறாரு. சரி, வேற என்னெல்லாம் செய்வீங்க, என்ன பரிகாரம் செய்வீங்க அவ்வளவு வெயில் காலத்துல, எப்படி எல்லாம் நீங்கள் நடந்து கொண்டுவீங்க? இதெல்லாம் ஞாபகம் வருது உங்களுக்கு அன்றைய பொழுதுகள்? எவ்வளவு நேரம் முழுமையா கேட்டுக்கொண்டு வந்திருப்பீங்க நாங்கள் வரிகள் எல்லாவற்றையும். சவரி சொன்ன மாதிரி இந்த ஓலை வீடுதான், ஓலை வீடு தான், அது நல்ல குளிர்மையா இருக்கும். ஒரு சாக்கு கட்டல் உண்டு, மடிச்சு வைக்கிற சாக்கு கட்டல். சாக்கு கட்டல் முத்தம் சின்ன முத்தம் தான், 1.5 காணி வித்த வீடு காணி சின்ன போயிட்டுது. அந்த அந்த சாக்கு கட்டல் நான் தான் கூட பாவிக்கிறேன். ஒண்ணு முத்தால போட்டு படுத்துருவேன். ஆனா நான் விளக்கே பயன்தான், நான் கதவெல்லாம் கட்டிட்டு தான் வந்தேன். அப்ப அதனை விட எங்களை அந்த கைத்தாள் எடுத்து கடைசியில போய் கட்டுறவே கைத்தாலே அந்த தவிர படலை தான் கைத்தாள் எடுத்து கட்டுறது. இப்படி கட்டி அதுக்கே வாழ்ந்ததுதான் அந்த நாவல் பழமும் அந்த மாதுளம் பழமும் குமிச்சு கொட்டுறது இப்ப நான் கண்ணு கடிக்குது. ஆனா வீடு கட்ட அக்கா 2 தரைச்சு போட்டேன். அது எந்த கால பகுதியில? அந்த கடும் வெயில் கால பகுதி இல்லையா? நான் 60 சொல்றது 61 குழந்தை நான் நடந்தது. அப்ப 69, 70 அப்ப கொஞ்சம் அறிவு இருந்தானே. இப்ப 67, 68, 69
அந்த காலத்துல. அந்த காலத்துல அந்த கடும் வெயில் கால பகுதியில அது அப்ப நாவல் பழ காலம் ஓ அப்படியா? நாவல் காலம் சீசன் தானே வரும். அந்த கூட்டி போட்டு வந்துடும் நாவல் இருந்து அது நிலா முழுக்க நாவலா போயிடும். சரி சரி. நாவலா போய் ஆசையில கூட்டி போட்டு சவரி நான் அந்த அந்த பானாக விளக்கு மாறு தெரியுமா? பானா மாதிரி விளக்கு மாறு அகண்ட விளக்கு மாறு இருக்கல்லோ, ஆம். அதான் அப்படி கூட்டி ஒரு லைன் எல்லாம் கூட்டுவேன். ஒரு சைடு கூட்டி மற்ற சைடு கூட்டி இந்த ஒரு ஒரு வடிவா கூட்டுவேன். கூட்டி போட்டு அப்ப நீங்க அதுல இது நாவல் முதல்ல மறுக்கா சொல்லி இருக்கிறீங்க இது நீங்க. அந்த நாவல் இப்ப என் கண்ணுக்கு நிக்குது. அது கொட்டி நாவலா போயிடும் அந்த நிலா முழுக்க. மாதுளம்பழம் கொடுக்கும் இல்லைங்க. அது அந்த அக்கா தரைச்சி போட்டா அக்கா கவலைப்படுவேன். என்ன செய்யறது, வீடு கட்ட போட வேண்டியது நான் தரைச்சி போடுறேன். சரி. தென்னை மரம் காணிக்க இல்ல. ஒரு அந்த ஒரே ஒரு அது என்ன நிலப்பகுதி என்ன பரிகாரம் செய்வீங்க அந்த வெயில் காலத்துல? அதான் ஒரு வெயில் காலத்துல முன்னுக்கு ஒரு வீடு வயல் இருந்தேங்க. எங்கட ஏரியா எங்கட வீட்டுல சின்ன கிராமம் தான். ம். ஒரு 3 4 வயல் இருந்தது. பெரிய இடத்து பெரிய அவ்வளவு பெரிய இல்ல. ஆம். ஒரு அந்த வயலுக்குள்ள இந்த வாய்க்கால்லாம் இருக்கும். வாய்க்கால் இருக்கும். ஆம். இந்த வாய்க்கால போய் தான் போய் இருந்த மரத்துக்கு கீழே இருந்து ஃப்ரெண்ட்ஸோட கலைக்கும் நாங்கள். அதுக்கு சொன்ன கிரிக்கெட் விளையாடுறது, மற்றது கிளிச்சாட்டுகள், பேணி எறிஞ்சு விளையாடுறது, கள்ளம்புடிச்சு விளையாடுறது சுத்தி. அதெல்லாம் வெயில் தணிஞ்ச பிறகுதான் நீங்க விளையாடுவீங்க நான் இல்ல நினைக்கிறேன். வெயிலுக்காக விளையாடுறோம். விளையாடி போட்டு வெயிலுக்கு. வீட்டுக்கு முன்னு தானே வீடு தண்ணி ஓடியாடுறது. சரி சரி சரி. அந்த பொழுதுகள் எல்லாம் இன்றைக்கு உங்களை நினைவுல வந்திருக்கு. இன்றைக்கு கனவுலையும் வரப்போகுது அத்தனை காட்சி. அந்த அது சரி 1000 கோடி வந்தாலும் அந்த பழைய நினைவு வராது. இப்ப 1000 கோடி வந்தாலும் அந்த பழைய நினைவு வராது. மிக்க நன்றி. அந்த ஒரு ஒரு ஆ. ஒரு 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 முட்டையோட ஒரு வெள்ளைச்சோறு சாப்பிட கூட ஆசையா இருக்கும். ஒரு முட்டை சரி. அந்த வாசம் இப்ப நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சைக்கிள் போய்க்க அடிக்க முட்டை மனம் மச்சான் சொல்லுவோம், மச்சான் இந்த விட்டு முட்டை மச்சான். இப்ப நீங்க கடைசியா இப்ப நீங்க போனீங்க இலங்கைக்கு? இல்ல சோரி நான் 81ஆம் ஆண்டு வந்தேன். 82 ஜூலைல 87ஆம் ஆண்டு நவம்பர்ல கார் ஆக்சிடென்ட் பட்டேன். அதுக்கு பிறகு போகல. அது புறம் நடந்துருந்தா இந்த போய் சிங்கப்பூர்ல மறைவன் ரெஜிஸ்டர் பண்ணான். மறைவன் சிங்கப்பூர்ல போய் இது பிள்ளைகள் பிறந்தது 2015 பெரிய சர்ஜரி நான் லண்டன்ல. 18க்கு பிறகு நடக்க மாட்டேன். அது பிறகு போகக்கூடிய வயதும் இல்லை. இல்ல ஆனால் நான் ஸ்ரீலங்கா ஒருக்காம் போயில்லை. எனக்கு அந்த ஆக்சிடென்ட் பண்ற உடனே அந்த மனம் உடைஞ்சிட்டு. சரி சரி. அதனால இப்ப உங்களுக்கு அந்த நினைவுகள் அங்க இருந்த காலங்கள் பெற்றோர் தெய்வம் ஒவ்வொரு பக்கமா உங்களுக்கு இணைஞ்சிருக்கிறீங்க. ஆனா இன்றைய தான் இணைஞ்சு உங்களோட வாய்வழியா சொல்லி இருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றா அந்த காலப்பகுதி குறைவு அத்தனையும் வடிவா பதிஞ்சிருக்கு உங்களுக்கு. அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, நீ அப்ப நான் திங்ஸ் எல்லாம் பாய்க்கணும், நீ என்ன குடிச்சாலும் பொறிச்சாலும் ஒரு தலைமையை கொண்டு இல்லை அவ்வளோத்தையும் சொல்றேன்னு சொல்லுவாங்க. அடிக்கடி பேர் சொல்லுவாங்க. சரி சரி. இப்ப அதெல்லாம் விட்டுட்டு இப்ப ஒரு எல்லாம் விட்டு போனா ஆட்டம் எல்லாம் காணும் விட்டாச்சு. சாந்தினி அவர்களும் இணைஞ்சிருக்கின்றார். மிக்க நன்றி. ஆமாம் ரொம்ப நன்றி சகோதரி. நன்றி நன்றி பாலன். அவள் நேரம் பொறுமையா நன்றி. இருந்து இணைஞ்சு எங்களோட அவள் நேரம் இருந்து கதைச்ச பாலனாக்கு நன்றி. மிக்க நன்றி. இதையும் சாய்க்கிற தன்மை தான் சரி. பாலன் முட்டை பொரியல் சொன்னீங்க. பாலன் முட்டை பொரியல் சொன்னீங்க. அந்த காலத்துல முட்டை பொரிச்சா ஊர் முழுக்க மணக்கும். என்ன நல்ல நேரம் வாசமா இருக்கும் அந்த காலத்துல. நாங்க முட்டை ஒரு மனமும் இல்ல குணமும் இல்ல. அங்க முட்டை பொரிச்சா அது ஒரு வாசம் தான். அது அந்த டேஸ்ட் இங்க உங்க போய் அந்த மனம் வருது இல்லையே. இல்லையே அங்க ஒரு அந்த வாசம் பக்கத்து வீட்டுல பொரிச்சாலே ஊர் முழுக்க மணக்கும். அதான் சைக்கிள் போய் சொல்லுவாங்க, மச்சான் இந்த விட முட்டை பொரியல் மச்சான். நன்றி நன்றி பாலண்ணா. வணக்கம் வணக்கம் சாந்தினி. காலை வணக்கம் தர்ஷினி. இனியந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். நானும் இணைய முடியல முதல் வாசிக்கும் பொழுது எங்களுடைய இதுகளை எழுதியிருந்தேன். ஆனால் நீங்கள் இப்ப கதைத்து கொண்டிருக்கிறது போலதான் எல்லோரும் மோர்களும் தயிர்களும் மற்றது ஓலைக்கொட்டில்களை தேடி இருக்கிறது. அதுகள் தான் எங்கெண்ட காலங்கள் வெக்க காலங்கள்ல நாங்கள் செய்ததுகள். நிச்சயமா எல்லோரும். ஆமா, இங்க இருக்கிற மாதிரி தர்ஷினி அங்க வெக்கன்றது எனக்கு பெருசா அனுபவிச்ச மாதிரி இல்ல. ஆனா இங்க வந்துதான் வெக்கன்னு சொல்லி கூட கதைக்கிற மாதிரி. அங்க அது நார்மல் மாதிரி இருந்தா. ஆனா இப்ப அங்க நாங்க போனா கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. என்ன கட்டாயம் அது இப்ப கூட தண்ணிச்சு இங்க இருந்து போனா எங்களுக்கு நிறைய சூடு மாதிரி. ஆனா இங்கேயும் ஒரு கொஞ்சம் குறைஞ்ச ஒரு காலத்துல எங்களுக்கு இட்டிக்கிற மாதிரி ஒரு வெயில் ஒன்று இருக்குமல்ல. இங்கேயும் கடைசி ஒரு 2 வாரங்களுக்கு என்றாலும் கடும் வெயில் இருக்கும். அது தாங்கவே முடியாத அளவுக்கு இருக்கிறது.
ஆமா 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 ஆமா. ஆனா அந்த வெகிர்குரு சில பேருக்கு போட்டு காட்டி விட்டுரு நல்ல வக்கையில நித்திர வராம சில பேர் இருப்பிடம். ஓம் சில ஓம் பேருக்கு மோர்கள் அப்படியான தண்ணி பானங்கள் குடிக்கிறது ஒத்து வராது சில பேருக்கு. ஆனா ஆமா இந்த எனக்கும் அளவுக்கு சரியா கதைச்சு ஒத்து வரையில எனக்கு தயிர்கள் ஒத்து வர்றது குறைவு சரியா பால் சம்பந்தமான சாப்பாடுகள் ஒத்து வர்றது குறைவு எனக்கு சளி வைக்கும் உடனே ஆனா அங்க நாங்க கூட வர்த்தகப்பலாம் அங்க அல்லது அந்த அதுக்குத்தான் இருந்த நாங்க தர்ஷினி நாங்க அம்மா வீட்டுல மாடு நின்று பால் கறப்பம் மோர் உற வச்சு மோர் வச்சு இப்ப இந்த அதை காலை மேலுமே அந்த தயிரை கடைஞ்சு நெய் வெண்ணெய் எடுத்து அதை நெய்யாக்குறது இப்ப அந்த கடைஞ்ச தயிரை மோரை குடிக்கிறது விக்கிறது வாங்க வெறிவினமாக்கள் அதெல்லாம் எங்கட வீட்டுல நடந்து தாராளமா அது செய்து நாங்க அது தாராளமா எல்லாம் அந்த வெயில் பகவான் வந்து கடும் வெயில் தர்றதுக்கு இடையில நாங்க எல்லாம் செய்து முடிச்சிருவோம். என்ன அப்படி விடிய வெள்ளன அந்த நெய் திரளும் வெள்ளன சூரியன் உதிக்க முதல் அடிச்சதுதான் அந்த தயிர்ல இருந்து வெண்ணெய் எடுக்கலாம். வெயில் அடிக்க தொடங்கினா வெண்ணெய் எடுக்காதன்னு வெள்ளன 5:30 6 மணிக்கு கடைஞ்சிடுவி நம்ம அம்மா அக்கா 2வது அக்கா நல்லா கடைவா கட்டன்னு அவ கடைஞ்சிடுவா மொத்தால தயிர் கடைஞ்சிடுவா. கடைகிற நேரத்துல சாந்தினி அந்த வெண்ணெய் திரண்டு வந்து அப்படியே உள்ள நேரம் அப்படியே அள்ளி எடுப்பாரு உருண்டை உருண்டை ஓம் இருக்கும் பாக்கேன்னு வடிவா இருக்கு கையால அள்ளி எடுக்கிறதுங்க. பிறகுங்க அந்த வெண்ணெய் எடுத்த வெண்ணெய எடுத்து சட்டிக்க போட்டு விட்டு சுட வச்சுட்டு வெண்ணெய நெய்யாக்கு இருக்குத்தானே அதுக்குள்ள அந்த மணம் வாசனை முருங்கையில போட்டு அந்த அந்த நெய்யை எடுப்பாரு அந்த வெண்ணெய்க்குள்ள சுடு வரும்போது முருங்கையிலேயே போடுவார்கள் அதுக்குள்ள ஓம் ஓம் அந்த முருங்கையிலேயே சாப்பிடுறதுக்கு நாங்கள் அடிபாடு சோத்துக்கு போட்டு சாப்பிடுறது. அடிபட்டது. அது ஆமா அந்த இதாண்டுட்டு தானே பதமா வந்துட்டுன்னு பாக்குறதுக்கு அம்மா ஒரு முருங்கையில கெட்டு போடுவா. போடுவா. அது அந்த நினைப்பு வருகுது எல்லாம் நீங்க அந்த இதை சொன்ன உடனே அது ஐயன்னு சொன்ன உடனே தயிரை கடைகிறது அது ஒரு நல்ல டேஸ்டான தயிர் அந்த தயிர் அந்த அந்த ஓம் 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 மோரும் அப்படி நல்ல மோர் அந்த நெய்யெல்லாம் வாசம் அந்த ஓம் 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 எங்கட விட்ட வேண்ட வருவினம் எங்கட விட தேடி வேண்ட வருவினம் ஒரு 3-4 பேர் இருக்கினம் அவை அரப்போத்தில் அந்த சோடா போத்தில் இருக்குல்ல அரப்போத்தில் ஜானக்கால் போத்தில் அந்த போத்திலோட வருவினம் அரப்போத்தில் அரப்போத்தில் சொல்லி வேண்ட வருவினம். மன்னிப்புடன் விடைபெற்று இணைய வேண்டியதாய் போய்விட்டது. ஆமா சத்தத்தை காணேன். நன்றி நன்றி. ஆனா ஒரு மலை உச்சியில நிக்கிறேன் வீட்டுல இருந்து தேடுகிறார்கள் இங்க இன்னும் காணையில சரி 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 ஓகே ஓகே. அப்படியே நடந்து வந்து இன்று இங்க வெயில் இல்ல சாதனைக்கு அவ்வளவு ஒரு நல்ல வெதர் நல்லா ஆமா இருக்கு. மம்மல் இப்போ இதா இருக்குது ஒரு கடும் இதா இருந்து இங்கேயும் அப்படித்தான் கடும் வெயில் ஆனா வெக்க இருக்குது. ஆமா. நீங்க முழுமையா கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறீங்க மிக்க நன்றி சாதனைக்கு உங்களுடைய வாசிப்புக்கு நீங்களே ஓடி வாருனீங்க அந்த நாங்கள் பார்த்தோம் ஆனா காண முடியல இங்க வேலை கொஞ்சம் இதா இருந்தது கடையில முடியல நேரத்துக்கு. சரி சரி நன்றி நன்றி. நன்றி. இது வேற நேரம் இணைஞ்சு பேசியிருந்தோம். அப்ப நீங்க வாழ்தல் கேட்டிருந்தீங்களா வாழ்தல் என்றால் என்னன்னு சொல்லி இல்ல நான் என்ன சொல்லுங்க இதையும் பார்த்து அதையும் பார்த்து எல்லாத்தையும் பார்த்து கேட்டுக்கொண்டு கேட்க முடியல அந்த நேரம். பரவாயில்லை இதுக்கு இணைந்து கண்டதுக்கு மிக்க நன்றி சாதனைக்கா. நான் நினைக்கிறேன் இவ்வளவு நேரம் நாங்க இணைஞ்சிருக்கிறோம் வந்திருக்கிறோம் சிவாஜினியக்கா வேறு நடை போட்டு அங்க சதிதரன் அவர்களோட நடக்கிறார் என்ன சிவாஜினியக்கா. அழகா இருக்குது அழகா இருக்குது. அதான் மண்புற சௌகரி சௌகரிய பாருங்க மூத்த மகனும் சௌகரி மாதிரி தான் என்னன்னா இல்ல மூத்த மகளும் இங்க லண்டன் இருக்கிறான் அவன் கரைச்சது பறைச்சா சௌகரி சாந்தினி என்று அவன் மாதிரி அவன் மோஸ்ட் அப்படியே 100%. சந்தோஷம் 7 பேர் இருப்பினா பாலன 7 பேர் இருப்பினம்மா ஒரே மாதிரி கண்டுபிடிங்க. சந்தோஷம் இருக்கு. சாந்தினி என்று பேர் வைக்கிறதா ஒரே மாதிரி இருக்கிறவங்க சாந்தினி என்று பேர் வைக்கிறதா நெடுக சௌகரி விதைக்கு நான் நெடுக மூத்த மகள் மாதிரி அப்படி இருக்காரு. சந்தோஷம் சந்தோஷம். நன்றி 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 நன்றி. மதிபேர வந்துட்டார் நினைக்கிறேன். வணக்கம் அண்ணா. அவர் இப்போ வந்துட்டார். என்ன நடக்குது உலகத்திலே என்று யோசிச்சு கொண்டிருக்கிறேன். இல்ல அப்படி என்று இல்ல இது எனிவே பாப்போம். இனிமே பெற்றோர் தெய்வம் நடக்காது அதை கையை விடுவோம். அல்லது நீங்கள் ஆர்வப்பட்டு வந்தால் அதை செய்வோம். மற்றபடி இவரும் செய்ய இயலாது. என்றால் பொறுமை இழந்ததுக்கு பிறகு திருப்பி எடுக்க இயலாது. அதை நீங்க யாராவது எடுத்து தொகுத்து வழங்க போறீங்கன்னா நீங்க எனக்கு எழுதி அனுப்பினீங்கன்னா அதை நான் தொடுத்து விடுவேன். சரியா நான் வேலைக்கு வந்துட்டேன் என்றா புண்ணியமா போற வழிக்கு 4 சிறப்பு குழந்தைகளுக்கு 2 ப்ரோக்ராம் கூட செய்யலாம் கையால செலவழிச்சு இல்ல.
சரி, ஓ, சந்தோஷம். மற்றபடி சிறப்பா இருந்தது. கேட்டுக்கொண்டுதான் எல்லாருக்கும் எல்லாருக்கும் நிறைந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஆம், திருப்பியும் சொல்றேன், பெற்றோரையும் செய்வதா இருந்தா நீங்க யாராவது ஆவலோட ஒரு புதன்வியாளன் திறங்கள்ல அதை ஊக்கப்படுத்தி ஆர்வப்படுத்தி அதுக்கான தலைப்பை தந்து வருவன் போவன் வரமாட்டேன் சொல்லி எழுதி கொஞ்சம் மனித மாண்புகளோட என்ன சொன்னது காலையில் ஏதோ கேட்டேன், ஆவியானவருடைய ஆசீர்வாதத்தோடு அதை முன்னின்று பண்போடு எடுத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி சிறப்பு தர்ஜினி அழகா நடத்துனீங்க. என்ன பிரச்சனையான்னு எனக்கு விளங்கிட்டு அதனுடைய நான் ஒதுங்கி கொள்றேன். சரி. நாங்கள் ஆனால் ஒரு புதிய இன்னும் ஒரு 10 பேரை புதிதாக உள்ள கொண்டு வந்து பாமூத்தை திருப்பியும் தலைநிறுத்த வேண்டும் என்றுதான் என்னுடைய பக்கமாக இருக்கு. நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். அதுவும் இணைஞ்சிருந்து வணக்கம், கலைக்காம நன்றி. இருக்காதுங்க கொண்டு கேட்க விடப்படாம கூட இன்னும் சில பேர் இருக்கிறீங்க. இதுக்குள்ள எனக்கு விளங்கி இல்லை. அது கொஞ்சம் பழகி கொள்ளுங்க தயவு செய்து. அது பண்பா இருக்கும். கிழமை நாள்லயும் அதை செய்யுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். ரஜினிக்கு சிறப்பான பாராட்டுகள். உங்களுக்கு நன்றி, நன்றி. இணைத்து பின்னால் எடுத்து கொடுத்தது. நீங்க கேள்வி கேட்டிருக்காட்டி பதில் வந்திருக்காது. எனக்கும் வந்திருக்காது மோனா. நானும் தேடணும். நன்றி அதற்கு. இல்ல கேட்டிருக்காட்டி மெட்டையிலும் பேசாவே இருந்திருக்கு. நிச்சயமா அப்படியே விடை அப்படி பெற்று. இருக்கேக்கள்லதான் நான் கலைக்க வழி. ஆமா, இல்லைன்னா விடை அப்ப பெற்று. கலைக்க வழிக்கிட்ட அப்புறம் பேசாம இருந்து அது முணுப்பாங்க வாய்க்கு. அல்லது ஒரு ஆள் எனவே கதைக்கும் வீட்டை போது தேடினமாக்கும் அது என்னதுக்கு கோப்பி வேணுமாமா, காலமை சாப்பாடு செய்ய வந்தீங்களா? வீட்டில் தைக்கும் பொருட்கள் உள்ளனவா என்ற கேள்வி வந்தது. நீதான் போய் எடுத்து கொடுக்க வேணுமோனா? சரி, எடுத்து கொடுத்துட்டு வருகிறேன். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். சரி, எல்லோருக்கும் பாராட்டுக்கள். நாங்கள் மதியத்துக்கு பிறகு மேனிய நிகழ்ச்சிகளோட சந்தித்துக் கொள்வோம். எளியோருக்கு எழுதியிருந்தான் வரதா இருந்தா 9 மணிக்கு வாங்குவோண்ட வராதபடியினால அவர்களுக்கும் இதுல ஆர்வம் இல்லை. புதிய இளையவர்களை தேடி வெள்ளிக்கிழமை நிகழ்ச்சி நடக்கவில்லை. பார்த்திருந்தேன். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். நன்றி. எல்லோருக்கும் நன்றி. மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.